ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 12, 2024. சுயம் பரம சத்குரு, அனைவரின் சத்கதி அளிக்கும் வள்ளல், முக்தி அளிக்கும் வள்ளல், நம் அனைவரையும் பரிசுத்தமாக்கி வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். வீடு செல்வதற்கான நேரம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு அனுதினமும் நினைவுபடுத்துகிறார். குழந்தைகளே, இந்த உலக நாடகம் முடிவடைகிறது. நீங்கள் அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அதற்காக இங்கேயே நீங்கள் அமைதி கடலாகவும் ஞானக்கடலாகவும் ஆக வேண்டும். மேலும் முழுமையாக பிச்சைக்காரராக வேண்டும் என்கிறார். பாருங்கள், இது பாபாவின் வார்த்தை, பகவானுடைய வார்த்தை. நாம் முழுமையாக பெக்கராக வேண்டும். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்கிறார். இதுவே பெக்கர் ஆவதாகும். உங்களது உடல் மற்றும் உடல் சார்ந்த உறவுகள் அனைத்திலிருந்தும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள். இதுவே பெக்கர் ஆவதாகும். எதுவுமே நினைவிற்கு வரக்கூடாது. புத்தி எங்குமே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. செல்வம், சொத்துக்கள் ஆகிய அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு சென்றாக வேண்டும். நீங்கள் முழுமை நிலையை அடைந்து சென்றாக வேண்டும். எனவே நாம் முழுமையாக தூய்மையாகவும் ஆக வேண்டும். மேலும் முழுமைத்தன்மையையும் அடைய வேண்டும். அவ்வாறு நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நாம் முழு உலகிற்கும் இதனை கற்பிக்க வேண்டும். அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் வீடு திரும்ப வேண்டும். எங்கிருந்து நாம் வந்தோமோ அங்கேயே திரும்பிச் சென்றாக வேண்டும். இதனையே முக்தி என்று கூறப்படுகிறது. இதனை அடைய வேண்டும் என்றே அனைவரும் விரும்புகிறார்கள். பகவானிடம், அல்லாவிடம் வேண்டுகிறார்கள். எங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்கிறார்கள். எனவே வீடு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும் நமது தந்தையும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, வந்துவிடுங்கள். இது உங்களுடைய மிக இனிமையான அமைதியான இல்லமாகும். இங்கிருந்துதான் நீங்கள் அந்த உலகிற்கு சென்றீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் இங்கேயே வந்தாக வேண்டும். எனவே நமது பற்றுதலையும் ஆசைகளையும் நாம் விடவில்லை என்றால் மிகுந்த கஷ்டம் ஏற்படும். ஏனென்றால் இவற்றை விட்டே தீர வேண்டும். எப்போது அவற்றை வலுக்கட்டாயமாக விட வேண்டியிருக்குமோ அப்போது மிகவும் கடினமாக இருக்கும். கடினமாக உழைத்து வங்கியில் பணத்தை நிரப்பி வைத்திருந்தார் ஒருவர் என்றால், அதை திடீரென்று விட்டுவிட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்தால் அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அல்லவா? நல்ல கதியும் ஏற்படாது. அந்த நேரத்தில் நான் இத்தனை செல்வத்தை சேர்த்தேனே, சிறிது கூட இறை காரியத்தில் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்கவில்லையே என்ற பச்சாதாபமும் ஏற்படும். எனது செல்வத்தினை பிறருடைய நன்மைக்காக, மனிதகுல சேவைக்காக நான் ஈடுபடுத்தவில்லையே, இப்போது இவை அனைத்தும் வீணாகிவிட்டதே, வெறும் காகிதமாகிவிட்டதே என்ற கலக்கம் ஏற்படும். இப்படிப்பட்ட உணர்விலிருந்து தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வோம். நமக்கு எங்குமே ஆசைகள் இருக்கக்கூடாது. அனைவருமே சென்றாக வேண்டும். கடைசி நேரத்தில் பற்றுதல் என்பது மிகப்பெரிய சோதனைத்தாளாக அமையும். அனைவரும் அறிந்த விஷயம். இறக்கும் தருவாயில் இறைவனுடைய நினைவுதான் இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்திலேயே இதனை கூறுகிறார்கள். ஆனால் வேறு வேறு உருவங்களில் அவர்கள் நினைக்கிறார்கள். சிலர் அல்லாஹ் என்கிறார்கள், சிலர் பகவான் என்கிறார்கள், சிலர் ஸ்ரீராமனை நினைக்கிறார்கள், சிலரோ ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்கிறார்கள், சிலர் அவர் நிராகாரமானவர் என்கிறார்கள். நாம் அறிவோம், இந்த உடலை விட்டு ஆத்மாவாகிய நான் பிரியும் போது ஒரு சிவ தந்தையின் நினைவுதான் இருக்க வேண்டும். புத்தி வேறு எங்கும் அலைபாயக்கூடாது, எங்கும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆனால் யாருக்கு இது நீண்ட காலம், பல வருடங்களாக இந்த சம்ஸ்காரம் இருக்குமோ அவர்களால் தான் இறுதி நேரத்தில் பாபாவின் நினைவில் உடலை விட்டு பிரிய முடியும். ஒருவேளை நாம் உடல் உணர்வில், விகாரங்களில், பழைய சம்ஸ்காரங்களில் மாட்டிக்கொண்டே இருப்போமானால் கடைசி நேரத்திலும் அவையே நம்மை துரத்தி கொண்டு வரும். அவை பூதங்களை போன்று தென்படும்.
காமத்தின் இச்சை துன்புறுத்தும், பேராசை கலக்கத்திற்கு ஆளாக்கும். நாம் படுக்கையில் கிடப்போம், பற்றுதல் துடிக்க வைக்கும். ஆனால் நம் முன்னிலையில் யாரும் இருக்க மாட்டார்கள். எவ்வாறு கொரோனா வந்தபோது பலரையும் அந்த நிலையில் காண முடிந்ததல்லவா? இந்த விகாரங்கள் நமது சக்திகளை அழிக்கின்றன, நம்மை பிரமைக்கு ஆளாக்குகின்றன. இவற்றிலிருந்து நாம் வெளியே வந்தாக வேண்டும். ஈஸ்வரிய ஞானம் மற்றும் ராஜயோகத்தின் மூலமாகவே இவற்றிலிருந்து நாம் வெளியேற முடியும். எனவே சுயம் பகவான் நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார். அவர் கூறும் வழிப்படி நடந்து இந்த அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவோம். அப்போதுதான் மிகுந்த அமைதியாக, சுய விருப்பத்தோடு சுகமாக வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். மேலும் அடுத்த யாத்திரையும் மிகுந்த தெய்வீக நிலையை நோக்கி தொடர்ந்து செல்லும். ஓம் சாந்தி.